நோன்பு பெருநாள் தொழுகை முறை என்ன, எத்தனை ரக்காயத்துகள் தொழணும், எங்கே தொழணும், அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ரமலான் மாத கடமையான நோன்பை நம்ம வச்சு முடித்ததுக்கப்புறம் அடுத்த மாதமான ஷவ்வாலுடைய முதல் நாள் கொண்டாடக்கூடியது தான் நோன்பு பெருநாள். இந்த பெருநாள் தினத்தன்று தொழுவது முஸ்லிமான ஒவ்வொருத்தர் மீதும் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காமிச்சு தந்த வழியில் இந்த தொழுகையை நிறைவேற்றுவது முஸ்லிமான ஒவ்வொருத்தர் மீதும் இருக்கக்கூடிய கடமை. முதல்ல பெருநாள் தொழுகையுடைய நேரம். சூரியன் உதயமாகி 10 அல்லது 15 நிமிஷத்தில் இருந்து இந்த தொழுகையை நம்ம தொழ ஆரம்பம் செய்யலாம். எங்கே தொழணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பெருநாள்லையும் ஹஜ்ஜு பெருநாள்லையும் பள்ளியில் தொழாமல் முசல்லா அப்படிங்கிற திடலுக்கு சென்று தொழுபவர்களாக இருந்தாங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பாக திடலுக்கு சென்று தான் இந்த தொழுகையை நிறைவேற்றணும். இந்த பெருநாள் தொழுகையை எத்தனை ரக்காயத்துகள் தொழணும்? இந்த நோன்பு பெருநாள் தொழுகையை நம்ம 2 ரக்காயத்துகளாக தொழணும். எப்படி இந்த தொழுகையை நம்ம தொழணும் அப்படின்னா, முதல்ல 2 ரக்காயத்து பெருநாளுக்காக தொழுகிறேன் அப்படின்னு மனதால் நியத்து செஞ்சுட்டு தோல் புஜம் அல்லது காது வரைக்கும் கைகளை உயர்த்தி தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டிய பின்பு ஆரம்ப துவாவை ஓதணும். இதுக்கப்புறமா அவுது பிஸ்மி நம்ம ஓதிட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி 7 முறை தக்பீர் கட்டணும். பெருநாள் தொழுகையை நம்ம திடலில் தொழுகிறோம் அப்படின்றதுனால இமாம் தக்பீர் கட்டும் போதும் நம்மளும் மெதுவாக இந்த 7 தக்பீர்களை சொல்லணும். 7 தக்பீர் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வளமையாக ஓதுறது போல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி துணை சுரா ஓதி ருக்கு சஜிதா செய்யணும். இப்போ நமக்கு ஒரு ரக்காயத் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து சஜிதாவிலிருந்து 2வது ரக்காயத்திற்காக எழுந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு நிலைக்கு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 தக்பீர்கள் கட்டணும். தக்பீருக்கு அப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா துணை சுரா ஓதி ருக்கு சஜிதா செஞ்சு அத்தஹியாத்து ஓதி நம்ம தொழுகையை நிறைவு செய்கிறோம். முதல் ரக்காயத்தில் 7 தக்பீரும் 2வது ரக்காயத்தில் 5 தக்பீரும். ஸோ டோட்டலாக 12 தக்பீர்களோட இந்த 2 ரக்காயத்து தொழுகையை நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த பெருநாள் தொழுகையை நம்ம தனியாக தொழலாமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு அனுமதி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதவிடாய் ஏற்பட்டிருக்க பெண்களையும் கூட திடலுக்கு வாங்கன்னு சொல்லி கட்டளையிட்டிருக்காங்க. எனவே கண்டிப்பாக இந்த தொழுகையை நம்ம திடலில் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த பெருநாள் தொழுகையை நம்ம நிறைவேற்றுவதற்கு முன்னாடி ஒரு சில சுன்னத்துகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பெருநாளுக்காக நம்ம குளிக்கிறது, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளை பயன்படுத்துவது, தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி பேரிச்சம்பழங்களை ஒற்றைப்படையில் சாப்பிட்றது, பாதைகளை மாற்றிக்கொள்வது, அந்த நாளில் அதிகமாக தக்பீர் சொல்லுவது, வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வது, தொழுகைக்கு முன்னாடி சதக்கத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுவது, தொழுகையை முடிச்சுட்டு வரும்போது முசாபஹா செய்கிறது, அந்த நாளில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்குது, இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னாவாக இருக்குது. இந்த ரமலான் மாதத்தில் நம்ம ஒவ்வொருத்தர் செஞ்ச ஒவ்வொரு நல்ல அமல்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கிட்டு இந்த சுன்னத்துகளை பின்பற்றி இந்த பெருநாள் தொழுகையை நல்ல முறையில் நிறைவேற்ற அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் உங்கள்கிட்ட இருந்தும் என்னிடத்தில் இருந்தும் நற்செயல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன்.